இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 96வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை, ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய கானான் தேசமும் உள்ளடங்கும். கடந்த 14 செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் அதன் ஆவிக்குரிய அடையாளங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியில் கானான் தேசத்தின் கனிம வளத்தில் ஒன்றாகிய இரும்பை பற்றி பார்க்க போகின்றோம். எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கானான் தேசமானது நீர்வளம், காய்கறி வளம், தாவர வளம், மிருக வளம் மிக்கதென்றும் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து 4வது வளமாகிய கனிம வளமும், அதாவது கற்கள், மலைகள், இரும்பு மற்றும் செம்பு ஆகியவற்றையும் கானான் தேசம் உள்ளடக்கியது என்றும் பார்க்கின்றோம். அவற்றில் இரும்பை பற்றி இந்த செய்தியில் தியானிக்கப் போகின்றோம். வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 8:9, அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். பிரியமானவர்களே, கானான் தேசத்தின் வளங்களின் ஒவ்வொன்றையும் அனுபவமாக்கும் போது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வருகிறது. அதாவது ஒரு திடமான ஆவிக்குரிய அனுபவமாகிய கனிம பொருட்களாகிய கற்கள், மலைகள், இரும்பு, செம்புவிற்கு நம்மை கொண்டு செல்கிறது. இவைகள் எதற்காக இருக்கின்றன? இவைகள் மாளிகைக்காக, ராஜ்யத்திற்காக, யுத்தத்திற்காக, பாதுகாப்பிற்காக இருக்கின்றன. தேவனுடைய மாளிகைக்காக நமக்கு கட்டுமான பொருட்கள் அவசியம். தேவனுடைய ராஜ்யத்தை எதிரியின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க போர் புரிவதற்கு நமக்கு போர் ஆயுதங்கள் அவசியம். இதற்கு கற்களும், மலைகளும், இரும்பும், வெண்கலமும் தேவைப்படுகிறது. இன்று இந்த திடமான ஆவிக்குரிய நிலையை நாம் வந்தடைந்திருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்று இந்த செய்தியில் பார்க்க போகின்ற கானான் தேசத்தில் சொல்லப்பட்ட இரும்பு என்பது தேவனுடைய தெய்வீக அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்துவதை அடையாளப்படுத்துகிறது. எனவே நாம் இரும்பு அல்லது இரும்பை குறிக்கின்ற அதிகாரம் என்பதின் முழுமையான அர்த்தத்தை முதலாவது பார்க்க வேண்டும். நாம் 2 வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துவதுண்டு. ஒன்று வலிமை, அதாவது வல்லமை, மற்றொன்று அதிகாரம். பொதுமக்களுக்கு வலிமை மற்றும் அதிகாரத்தை பற்றிய மிக ஆழமான அர்த்தம், அதன் வித்தியாசம் தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் இன்று இந்த சத்தியங்களை எல்லாம் நமக்கு திரை நீக்கி காண்பித்து கொண்டிருக்கின்றார். சரி, வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இப்பொழுது ஒரு உதாரணத்துடன் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு போக்குவரத்து காவலர் சாலையில் நில் என்று வாகனங்களை பார்த்து நிறுத்தினால் அனைத்து வாகனங்களும் நின்றுவிடும். ஒருவேளை அவர் மிகவும் சிறியவராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் ஸ்டாப் என்று சொன்னவுடன் மிகப்பெரிய சரக்கு வாகனங்கள் கூட நின்றுதான் ஆக வேண்டும். இந்த சரக்கு வாகனங்கள் நினைத்தால் அவரை தாண்டி செல்ல முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு சரக்கு வாகனங்களுக்கும் மிக பலமான வலிமை கொண்டதாக இருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு வாகனங்களுக்கும் அந்த சிறிய போக்குவரத்து காவலரை விட வலிமை, வல்லமை அதிகம். அப்படி இருந்தும் ஏன் அவைகளால் முன்னேறி செல்ல முடியவில்லை? ஏனென்றால் எதிர் நிற்பது அரசு அதிகாரத்தை தன்னுடைய சீருடையாக அணிந்திருக்கும் போக்குவரத்து காவலர் அல்லவா? அவர் ஸ்டாப் என்று சொல்லும்போது அவர்கள் நிறுத்தாமல் சென்றால் வெறுமனே அந்த டிராபிக் போலீஸை மீறவில்லை, மாறாக அரசு அதிகாரத்தையே மீறுகிறார்கள். அது மாபெரும் குற்றமாகும். மேலும் சட்டப்படி தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற பயத்தினால் அதிகாரத்திற்கு முன்பு வல்லமை தோற்றுவிடுகிறது. அதாவது சிறிய போக்குவரத்து காவலருக்கு முன்பாக மிகப்பெரிய சரக்கு வாகனங்களும் பணிந்து விடுகிறது. வசனம் சொல்லுகிறது, ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். எனவே ஒன்றுமில்லாததை விட வல்லமை பெரியது. ஆனால் வல்லமையை விட அதிகாரம் மிகப்பெரியது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்று தேவனுடைய அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமையை மிக சிறிய மனிதனாகிய
நமக்கு கர்த்தர் தந்திருக்கின்றார். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எனவே தேவனுடைய அதிகாரத்தை இந்த பிரபஞ்சத்தில் பயன்படுத்த நமக்கு உரிமை தரப்பட்டிருக்கிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த தகுதியுடையவராக இருக்கின்றோமா மற்றும் அந்த அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்துகின்றோமா? இன்று ஒரு சாதாரண மனிதன் போக்குவரத்து காவலர் பணிக்கு விண்ணப்பிக்கும் போது அநேக தேர்வுகளும் உடல் தகுதிகளும் சரிபார்க்கப்பட்டு அந்த வேலை வழங்கப்படுகிறது. அந்த வேலையோடு அதிகாரத்தை வெளிக்காட்டும் போக்குவரத்து காவலருக்கான சீருடையும் வழங்கப்படுகிறது. எனவே முதலாவது போக்குவரத்து காவலர் பணிக்கு ஒருவர் தகுதி பெற வேண்டும், பின்புதான் அவர் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். அதுபோல இன்று ஒரு சாதாரண மனிதன், ஒரு அவிசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக பெற்றுக்கொண்ட பின்பு தேவனுடைய அதிகாரமானது அவருக்கு தரப்படுகிறது. மற்றொரு பக்கத்தில் அந்த போக்குவரத்து காவலர் போக்குவரத்து சீருடை அணிந்து மதிய வேளையில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய உள்ளான உடலில் பலன் ஆற்றல் இல்லை என்றால் அவரால் வெயிலின் தாக்கத்தை தாக்குப்பிடிக்க முடியாது. எனவே அவர் ஆரோக்கியமான சத்தான உணவுகளை உண்டு தன்னுடைய உடலை பலமாக வைத்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய பார்வையில் இது எதை குறிக்கிறது என்றால், புறம்பாகவும் உள்ளாகவும் நாம் தேவனுடைய ஜீவனால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். உள்ளாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை புசித்து குடித்து பலமானவராக இருக்க வேண்டும். புறம்பாக அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே இந்த பூமியில் தேவனுடைய ஆளுகையானது நேர்த்தியான முறையில் நடைபெற எதிரியாகிய சாத்தானின் வல்லமையை மேற்கொள்ள நாம் உள்ளாகவும் புறம்பாகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் எதை கட்டுகிறோமோ அது கட்டப்பட்டிருக்கும், நாம் எதை கட்டவிழ்க்கின்றோமோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அதாவது நம்மிடம் உள்ளாக பலமும் இருக்கிறது, புறம்பாக தேவனுடைய அதிகாரமும் இருக்கிறது. எனவே இன்று நம் முன் வைக்கப்படும் கேள்வியானது, நீ ஒரு கிறிஸ்தவன், ஆனால் நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? நீ எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நீ எங்கே நடந்து கொண்டிருக்கிறாய்? நீ கிறிஸ்துவுக்குள் நடந்து கொண்டிருக்கிறாயா அல்லது உன் ஜென்ம சுபாவ ஜீவனில் நடந்து கொண்டிருக்கிறாயா? நீ உன்னில்தானே இருந்தால், உன் ஜென்ம சுபாவ ஜீவனில் இருந்தால் ஆதாரத்தை இழந்து விட்டாய். உன்னிடம் சீருடை இல்லை, உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நாட்களில் அநேக அசுத்தாவிகளை துரத்தினார். அவர் அவைகளை நோக்கி பேசி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போகும்படி கட்டளை கொடுத்தார். ஆனால் அதே நாமத்தில் அதே காரியத்தை செய்வதற்கு மற்றவர்கள், ஸ்கேவாவின் 7 குமாரர்கள் எப்படி முயன்றார்கள் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். அசுத்தாவிகள் விட்டோடுவதற்கு பதிலாக அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை கடுமையாக தாக்க அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி ஓடிப்போனார்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் எந்த ஆதாரமும் இல்லை, அவர்களிடத்தில் எந்த அதிகாரமும் இல்லை. அசுத்தாவிகளுக்கு பவுலை தெரியும், எனவே அவைகள் பவுலுக்கு கீழ்ப்படிந்தன. ஆனால் அந்த மனிதர்களுக்கு கீழ்ப்படியவில்லை. அதிகாரம் அதை செலுத்துகிற மனிதனை பொறுத்தது. நான் மீண்டும் சொல்கிறேன், இது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு. நான் கடந்த 20 வருடங்களாக வேதத்தை படித்து விட்டேன். நான் கடந்த 20 வருடங்களாக ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். பல மனிதர்களுக்கு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவித்திருக்கின்றேன். எனவே இனிவரும் வருடங்களில் கடந்த கால அனுபவங்களை கொண்டு நான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். அந்த அனுபவத்தை கொண்டு நான் சாத்தானை நித்தமும் ஜெயிக்க முடியும் என்று ஒருவர் நினைப்பார் என்றால் அது மிக மிக ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையின் வெளிப்பாடாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் உள்ளாகவும் புறம்பாகவும் நாம் அனுதினமும் கிறிஸ்துவினால் நிறைந்து உயிர்த்தெழுதலில் இருக்கும்போது மாத்திரமே தேவனுடைய அதிகாரமானது நம் மீது இருக்கும். அந்த தேவனுடைய அதிகாரத்தை வைத்து நாம் சாத்தானுடைய வல்லமையை நித்தமும் மேற்கொள்ள முடியும். எனவே சகோதர சகோதரிகளே, நேற்றைய அனுபவம், நேற்றைய அர்ப்பணிப்பு எல்லாம் நேற்றோடு முடிந்துவிட்டது. கிறிஸ்துவ வாழ்க்கை அனுதின வாழ்க்கையாகும். கடந்த கால பெருமைகளை, கடந்த கால அர்ப்பணிப்புகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு நிகழ்காலத்தில் கிறிஸ்துவை வாழ்வதை, கிறிஸ்துவை சார்ந்திருப்பதை, நம்முடைய விசுவாசத்தின் அளவு அதிகரிப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடவே கூடாது. ஏனென்றால் இது நமது புத்திக்கும் மேலான, நமது பலத்திற்கும் மேலான, நமது கணக்கு வழக்குக்கும் மேலான தேவனுடைய எதிரியாகிய சாத்தானோடு எதிர்த்து நிற்பதை பற்றிய மிக மிக முக்கியமான காரியமாகும். மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை அனுதினமும் கிறிஸ்துவை வாழ்வதாகும். கிறிஸ்துவ வாழ்க்கை அனுதினமும் கிறிஸ்துவை வெளியாக்குவதாகும்.
கிறிஸ்தவ வாழ்க்கை அனுதினமும் கிறிஸ்துவை சார்ந்திருப்பதாகும். கிறிஸ்தவ வாழ்க்கை அனுதினமும் உயிர்த்தெழுதலில் வாழும் வாழ்க்கையாகும். கிறிஸ்தவ வாழ்க்கை அனுதினமும் கிறிஸ்துவின் அதிகாரத்தை பயன்படுத்தி சாத்தானை மேற்கொள்வதாகும். வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 2:26, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். கானான் தேசத்தில் உள்ள இரும்பு எங்கிருந்து வருகிறது? அது கற்களில் இருந்து வருகிறது. இந்த கற்கள் எங்கே இருக்கின்றன? கற்கள் மலையில் இருக்கின்றன. கற்கள் உயிர்த்தெழுதலில் இருக்கின்றன. நாம் இன்னும் ஒரு களிமண் துண்டு என்ற நிலைமையில் இருக்கும்போது ஒருபோதும் அதிகாரத்தை உரிமை கொண்டாட முடியாது. நம்மிடத்தில் எந்த இருமும் இல்லை. ஆனால் நாம் ஒரு கல்லாக இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள் வாழும்போது, உயிர்த்தெழுதலில் வாழும்போது நம்மிடத்தில் தானாகவே அதிகாரம் இருக்கும். நாம் அதை கேட்க வேண்டிய தேவையில்லை. அதை அப்படியே உரிமையுடன் எடுத்துக்கொண்டு பிரயோகிக்கலாம். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், பரலோகத்தின் அதிகாரம் எனக்கு உண்டு, நான் அதை பயன்படுத்தப் போகின்றேன் என்று நாம் அறிக்கையிடலாம். பிரியமானவர்களே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரண கிறிஸ்தவர்களைப் போல, சாதாரண மனிதர்களைப் போல 5க்கும் 10க்கும் தலைவலிக்கும் கால்வலிக்கும் கர்த்தரை தொல்லை பண்ணி அவரிடம் மன்றாடக்கூடியவர்களாக இல்லாமல் அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற, அதிகாரத்தின் மீது உரிமை கோருகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். நமக்கு அதிகாரம் இருக்கும்போது நாம் வேறு அநேக காரியங்களுடன் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், இன்னும் நம்மை சுற்றி இருக்கும் அநேக காரியங்களை பற்றி ஜெபிக்க கூட தேவையில்லை. இந்த காரியங்களுக்கு மேல் அதிகாரத்தை செலுத்துவதற்கு நமக்கு உரிமை இருப்பதினால் நேரடியாகவே அதிகாரத்தை பயன்படுத்துவோம். ஒரு உதாரணத்திற்கு, ஏற்கனவே பார்த்தது போல, ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர் உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு, நான் இப்போது வாகனங்களை நிறுத்த வேண்டுமா அல்லது வாகனங்களை அனுப்ப வேண்டுமா என்று ஒருபோதும் கேட்பதில்லை. எந்த போக்குவரத்து காவலரும் ஒவ்வொரு தடவையும் மேலதிகாரியை கேட்டு கேட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதில்லை. மாறாக அந்த அதிகாரத்தை நேரடியாகவே அவர் பயன்படுத்துகிறார். இன்று நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். பயம் நிறைந்த, கவலைகள் நிறைந்த, சந்தேகங்கள் நிறைந்த ஜெபங்களை ஏறெடுக்கின்றோமா அல்லது தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய கரங்களுக்கு கட்டளை இடுகின்ற, சாத்தானை நேரடியாக எதிர்க்கின்ற ஜெபங்களை ஏறெடுக்கின்றோமா? நான் சொல்ல வருகிறது என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். பிரியமானவர்களே, சுருக்கமாக சொன்னால், இப்படிப்பட்ட அனுபவம் ஜீவனில் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த ஜெயங்கொண்ட விசுவாசிகளின் அனுபவமாகும். இப்படிப்பட்ட ஜெயங்கொண்ட அனுபவத்தை கொண்டிருந்த பவுலின் அனுபவங்களை வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்க முடியும். பவுல் பல இடங்களில் தேவனுடைய அதிகாரத்தை தம் உரிமையாக பயன்படுத்தினார். இன்று அப்படி செய்ய நாமும் விரும்பினால் நம்மிடத்தில் பவுலைப் போல ஜீவனில் முதிர்ச்சி இருக்க வேண்டும். அதாவது உள்ளாகவும் புறம்பாகவும் நாம் கிறிஸ்துவினால், கிறிஸ்துவின் ஜீவனால் நிறைந்தவர்களாக, அனுதினமும் கிறிஸ்துவை புசிக்கிறவர்களாக, குடிக்கிறவர்களாக, சுவாசிக்கிறவர்களாக, உயிர்த்தெழுதலில் வாழ நாம் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே கானான் தேசத்தின் திடமான கனிம வளங்களில் ஒன்றாகிய இரும்பின் அனுபவம் நம் அனுபவமாக மாறும். கர்த்தர் தாமே கேட்ட இந்த செய்தியின்படி நம்மை கானான் தேசத்தின் ஒரு கனிம வளமாகிய இரும்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் தந்து நம்மை திடப்படுத்துவாராக. இறுதியாக பிரியமானவர்களே, நாம் வருகின்ற செய்திகளில் கானான் தேசத்தின் மீதமுள்ள காரியங்களின் ஆவிக்குரிய அடையாளங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.